அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இது தண்டனை கிடையாது, தேவனுடைய அன்பின் அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம் புரிந்து கொள்ள முடியாத சம்பவங்கள்லாம் நடக்கிறது. நம்ம எதிர்பார்த்திருக்கிற கதவுகள் திடீரென்று மூடப்படுகிறது. நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணியும் உடனடியாக பதில் கிடைக்காத சூழ்நிலைகள், சில இழப்புகள், சில தோல்விகள், சில கண்ணீர்கள், சில வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில அந்த பயங்கரமான அந்த பாதிப்பு அதனால உண்டாகிறது. அந்த நேரத்துல நம்முடைய மனதுல எழும்புகிற ஒரு கேள்வி என்னன்னா, "ஆண்டவரே, நான் என்ன தப்பு செய்தேன்? ஏன் எனக்கு இந்த பாடுகள்?" அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய நேரங்கள்ல நம்ம கேட்கிறோம். ஆனா கர்த்தர் யார சிட்சிக்கிறாரோ, நேசிக்கிறாரோ, அவங்கள தான் கர்த்தர் சிட்சிக்கிறார். அதாவது அ திருந்துதல் அப்படின்றது தேவனுடைய அன்பின் அடையாளம். அவருடைய அன்பின் அடையாளம். இப்போ ஒரு நல்ல தகப்பன் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைய திருத்தாம விட மாட்டான். ஏதோ தப்பு செய்றான் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுற மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளுடைய ஒரு எதிர்காலத்தை நேசிக்கிற ஒரு தகப்பன், அந்த பிள்ளைய நிச்சயமாய் திருத்துவான். இப்ப யோனாவுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் வந்து தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், அவன் வந்து தன்னுடைய ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம, அதுக்கு வேற இடத்துக்கு போயிட்டான். ஆனா கர்த்தர் அவன விடல. புயலை அனுமதித்தார். கடல் கொந்தளித்தது. அவன தூக்கி கடல்ல போட்டாங்க. கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் வந்து அவன விழுங்கிச்சு. ஆனா, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்து, அவனை திரும்பவுமாக தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். ஹalleluya! அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில வேதனைகள், தேவன் அ ஆண்டவர் நம்மை திருத்துவதற்காக, நம்மை விட்டுவிட்டார் அப்படின்றதுக்காக அல்ல, நம்மை திருத்தி திரும்பவுமாய் தேவனுடைய திட்டத்திற்கு நேராக நம்மை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. நாம் எவ்வளவு நம்ம வந்து சில நேரங்கள்ல நம்ம விரும்புகிற எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, நம்ம வந்து வளரவே முடியாது. சில சமயங்கள்ல ஆண்டவர் சில நன்மைகளை நமக்கு கொடுக்காமல் கொஞ்சம் தாமதிப்பார். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு தீக்குள்ள கைய வைக்க போகுது அப்படின்னா, அந்த பிள்ளைய தாய் வந்து கைய பிடிச்சு இழுப்பாங்க. அது வலிக்கும். ஆனா, அது அந்த குழந்தைய பாதுகாப்பதற்காக. அதே போல தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனும் சில நேரங்கள்ல நம்மை சிட்சிக்கிறார். நம்மை வந்து சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை செய்து, நம்மை சில வேதனைகளுக்கு, சில தீங்குகளுக்கு நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சில நேரங்கள்ல சில கதவுகள மூடுவார். சில உறவுகள விலக்குவார். சில திட்டங்கள அவர் நிறுத்துவார். சில நேரங்கள்ல நம்மை வந்து ஆண்டவர் காத்திருக்க சொல்வார். இது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய எதிர்காலத்தையும் பார்க்கிறபடியினால், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க அவர் அனுமதிப்பார். இது நம்மை உடைப்பதற்காக அல்ல. நெறைய பேர் நம்ம நெனைக்கிறோம், ஏதோ காரியங்கள் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கை போச்சுன்னு நெனைக்கிறோம். இல்ல, அது நம்முடைய கேரக்டர மாற்றுவதற்காக, நம்முடைய குணநலன்களை மாற்றுவதற்காக தேவன் செய்கிற காரியம். ஆமென். தாவீது வந்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். ஆனாலும் பத்சேபாளுடைய காரியத்தில அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவனுடைய வீட்ல பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான காரியங்கள், இழப்புகள் நடந்தது. ஆனால் தேவன் அவனை உணர்த்தின உடனே தேவனுடைய சந்நிதியிலே போய் விழுந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். தேவன் அவன அப்படியே விடல. தேவன் தாம் நேசிக்கிறவர்கள அப்படியே பாவத்துல விட்டுவிட அனுமதிக்கவே மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் நம்மை திருத்தி, நம்மை சரி செய்து தேவனுடைய திட்டத்திற்கு நேராக நடத்துவார். ஆகவே இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், ஒன்றே ஒன்று நீங்கள் நினைங்க, தேவன் என்னை சிட்சித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் என்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக என்னை நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்தீர்களானால், இன்னும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பான
அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம்முடைய வருகிற சிட்சைகளை நாங்கள் ஒரு அன்பாக, தேவனுடைய அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. சிட்சையின் மூலமாய் நீர் எங்களை உருவாக்குகிறீரப்பா. இந்த சிட்சையின் மூலமாய் நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை நிரூபித்து காட்டுகிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கு இருக்கிற பாடுகள் நாளைக்கு எங்களுடைய எதிர்காலத்தை மாற்றும் என்கிற நம்பிக்கையோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்னும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளோ பெரிய சிட்சைகளை கொடுத்தாலும் நீங்கள் மனம் தளராதிருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக என்பதை மாத்திரம் நீங்கள் நினைத்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.